Hello viewers, once again welcome back to the Guitar Trainer channel. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டார் உடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நோட்ஸ். இதில் 3 நோட்டை மட்டும் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்னென்ன நோட்டுனாக்கா ஓப்பன் ஸ்ட்ரிங்கில் கிடைக்கிற இ நோட், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஓப்பன் இ நோட், அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் கிடைக்கக்கூடிய எஃப் நோட், அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் இருக்கிற ஜி நோட். இந்த 3 நோட்டு மட்டும்தான் நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன் இ, ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் ஃப்ரெட் எஃப், ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட் ஜி. இந்த ஃப்ரெட் போர்டு அரேஞ்ச்மெண்ட்டு கிட்டார் ஃப்ரெட் போர்டுன்ட்டு தனியாக ஒரு லெசன் போட்டிருக்கு. நோட்ஸ் ஆன் த ஸ்டேவ் லைன்ஸ், இந்த மியூசிக்கல் நோட்ஸ் ஸ்டேவ் லைன்ஸில் எப்படி எழுதுறது, அதனுடைய நோட் வேல்யூஸ்லாம் எப்படி படிக்கிறது, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற சேனல்ஸ் போயிட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அப்புறமா இதுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்காக ஒரு 4 எக்ஸசைஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் ஆன் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறதுக்கு ஒரு 4 எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அந்த லெசன்ஸ்லாம் வாசித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த 3 நோட்டும் இஎஃப்ஜியை வச்சு ஒரு 4 எக்ஸசைஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இதை கவுண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துங்க, நம்மளுக்கு தேவையான நோட்ஸு ட்ரெபிள் கிளஃபில் தான் எழுதியிருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் டைம் சிக்னேச்சர் பார்த்துங்க. 4/4 இதை பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துட்டோம். 4/4னா ஒவ்வொரு பார்லேயும் 4 கவுண்ட் இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் கரெக்டான ஸ்பேசிங், 1க்கும் 2க்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேசிங் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஸ்பேசிங் விட்டு அடுத்தது 2க்கும் 3க்கும் கவுண்ட் பண்ணணும். அதே ஸ்பேசிங் கொடுத்து 3யும் 4ம் கவுண்ட் பண்ணணும். அதே ஸ்பேசிங் தான் கொடுத்து 4ம் அடுத்த 1ம் சொல்லணும். இங்கே ஒரு நடுவில் ஒரு கோடு வருது, இந்த கோடு பேர் பார் லைன் சொல்லுவாங்க. இங்கே கோடு போட்டிருக்கிறதுனால இங்கே கவுண்ட் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க, கவுண்டிங் போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே திக்காக ஒரு லைன் தருது, இதில் 2 லைன் போட்டிருக்கு. இதை வந்து டபுள் பார் லைன் சொல்லுவாங்க. டபுள் பார் லைன் நீங்கள் இங்கே கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நோட் வேல்யூஸை அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே போய் தான் நிற்கணும், நடுவில் எங்கேயும் நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். கவுண்ட் நம்பர் 1க்கு என்ன நோட் எழுதியிருக்குனாக்கா இ நோட் எழுதியிருக்கு. இது ஈன்றது உங்களுக்கு தெரியும், இது நான் தனியாக ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 4வது ஸ்பேஸில் இருக்குது FACE, அதனால் இது இ. இந்த இடம் எஃப் 5th லைனில் இருக்குது எஃப். இது ஜி நோட்டு, ஸ்டேவ் லைனுக்கு மேலே எழுதியிருக்கு ஜி நோட். ஸோ ஒவ்வொரு நோட்டு வர இடத்துலையும் நான் எந்த பீட்டில் நோட்டு வாசிக்கணுமோ அந்த நம்பருக்கு பதில் நான் நோட் நேமை சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் சொல்லுவேன். பாருங்கள் இதை எப்படி கவுண்ட் பண்ணலான்னா, இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளாங்காக ஒரு பார் சொல்லிக்கிறேன். என்ன ஸ்பீடில் வாசிக்க போகிறோம், நம்ம பிகினருன்றதுனால நீங்கள் நிதானமான ஸ்பீட்லேயே மீடியம் ஸ்பீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் ஒரு பிளாங்க் பார் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? 1 2 3 4 E 2 3 4 F 2 3 4 G 2 3 4 F 2 3 4 E 2 3 4. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். இதெல்லாம் மினிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு இ வாசிக்கிறீங்க, 2வது கவுண்ட்டுக்கும் இஏ தான். இ வாசித்திங்கன்னா 2 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுவீங்க. திரும்பவும் அடுத்த கவுண்ட் நம்பர் 3 வரும்போது திரும்பவும் இன்னொரு இ வாசிக்கணும். அடுத்தது அந்த இயை 2 கவுண்ட்ஸ், மினிமன்றதுனால 2 கவுண்ட்ஸ், அதனால் 3 4 வரைக்கும் அந்த இ ஹோல்டு பண்ணுவீங்க. அடுத்த பாரில் நெக்ஸ்ட் பாரில் எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் 2 கவுண்ட்ஸு, திரும்பவும் 3rd கவுண்ட்டில் திரும்பவும் எஃப் வாசிக்கிறீங்க. இதை நான் ப்ரொனவுன்ஸ் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரெடி? 1 2 3 4 E 2 E 4 F 2 F 4 G 2 G 4 G 2 F 4 E 2 3 4. சரிங்களா? 3வது எக்ஸசைஸு. இது ஈஸியாக இருக்கும். என்ன, ஒரு கவுண்ட்டுக்கு ஒவ்வொரு வாசிக்க போகிறீங்க, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இது நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரெடி? 1
2, 3, 4. E, 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 F, 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 G, 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 F, E, F, E, 2, 3, 4. சரிங்களா? ஃபோர்த் எக்ஸசைஸு எல்லா நோட்ஸும் மிக்ஸ் பண்ணி நோட் வேல்யூஸும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பாருங்கள். 1, 2, sorry, fourth exercise. 1, 2, 3, 4. E, F, G, F, E, 2, E, 4, F, G, F, E, G, 2, F, 4, E, 2, 3, 4. இப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம 3 நோட் வேல்யூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செமி ப்ரீவ், மினிம், க்ராட்செட். செமி ப்ரீவ் 4 கவுண்ட்டு, மினிம்ஸ் 2 கவுண்ட்டு, க்ராட்செட் 1 கவுண்ட். அந்த டாட்டட் மினிம்ன்ற நோட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணல. சரி, இதே எக்ஸசைஸை இப்போ நான் உங்களுக்கு கிட்டாரில் வாசித்து காமிக்கிறேன், எப்படி சவுண்டிங் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம டவுன் ஸ்ட்ரோக்ஸில் தான் வாசிக்க போகிறோம். அப் ஸ்ட்ரோக் எதுவும் யூஸ் பண்ணல. பிகினர் லெசனில் கொஞ்சம் லெசன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரோக் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வாசித்து பார்க்கலாம். எல்லாமே செமி ப்ரீவ்ஸ். ரெடி? 1, 2, 3, 4. E, 2, 3, 4. F, 2, 3, 4. G, 2, 3, 4. F, 2, 3, 4. E, 2, 3, 4. வாசித்து முடித்ததும் அந்த 4வது கவுண்ட் முடிஞ்சதும் ஸ்ட்ரிங்ஸை உங்கள் விரலால் மியூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க சவுண்டை. இல்லாட்டி அது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி கேட்டுட்டு இருந்தால் 5th கவுண்ட் 6th கவுண்ட் மாதிரி கவுண்டிங் ஆகிடும். அதனால் வாசித்து முடித்ததும் 4 கவுண்ட்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ஸ்ட்ரிங்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரெண்டாவது எக்ஸசைஸில் மினிம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. E, 2, E, 4. F, 2, F, 4. G, 2, G, 4. G, 2, F, 4. E, 2, 3, 4. மூணாவது எக்ஸசைஸ் பார்க்கலாம். எல்லாம் க்ராட்செட்ஸு. லாஸ்ட் பாரில் மட்டும் செமி ப்ரீவ் வருது. 1, 2, 3, 4. E, 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 E. F, 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 F. G, 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 F, E, F, E, 2, 3, 4. நாலாவது எக்ஸசைஸ். நோட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நோட் வேல்யூஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் நோட் வேல்யூஸ் க்ராட்செட் மினிம் எல்லாம் கலந்து வராமல் எழுதியிருக்கு இந்த எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ் எப்படி சவுண்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி? 1, 2, 3, 4. F, G, F, E, 2, 3, 4. F, G, F, E, G, 2, F, 4. E, 2, 3, 4. நான் வாசித்தது மீடியம் ஸ்பீடில் வாசித்தேன். நீங்கள் இதே ஸ்பீடில் தான் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணியும் வாசித்துக்கலாம். நோட்ஸ்லாம் நல்லா படிக்க மனசில் பதிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாசித்த லெசன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட் வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ் வாசித்திங்கன்னா நான் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுற இன்னொரு புக்கு என்னன்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹால் லியோனார்ட் கிட்டார் மெத்தட் புக்குன்னு இருக்குது. அந்த புக்கையும் நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் நான் கொடுக்குற நோட்ஸ்லாம் வாசித்துட்டிங்கனாக்கா அந்த புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் மட்டும் வாசிக்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் ஸ்ட்ரிங் நோட்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்ட்ரிங் நோட்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஒரு சில சாங்ஸ்லாம் வாசித்துடலாம். அந்த இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங் நோட்டை மட்டுமே வச்சுட்டு நம்ம நிறைய சின்ன சின்ன சாங்ஸ் வாசிக்கலாம். ஃபேமஸ் சாங்ஸும் வாசிக்கலாம். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் லெசன் நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங் நோட்ஸ் அது பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் பாய்.